ஹலோ மக்களே, ஜூன் 17 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் சலங்கையில சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க சாரதா பொங்கி எழுந்து சரச்சந்திராவை திட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சாபம் கூட கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா சின்ன வயசுல இருந்து என் பையன் கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சிருக்கான். அந்த கடவுள் இருக்கிறது உண்மைன்னு சொன்னா என் பையன் உயிரோட வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மனசு இன்னும் ஒத்துக்கல என் பையன் செத்து போயிட்டாங்கிறத. ககன் உயிரோட தான் இருக்கான். ககன் கண்டிப்பா மீண்டு வருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சாரதா அதாவது சரச்சந்திராக்கு சாபம் கொடுத்து ககன் கண்டிப்பா வருவான், கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா ஒரு பக்கம் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம அபூர்வாக்கு பெயில் கிடைச்சிடுறது. அவங்க வெளியே வராங்க. இவங்க வெளியே பார்த்தா நம்ம எஸ்பி சூர்யாவும் நட்சத்திரமும் வெளியே அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அபூர்வா வெயில் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சூர்யா ஒரு கூலர்ஸ் போட்டிருப்பாங்க. அதை புடுங்கி இவங்க போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு நட்சத்திரா கட்டி அணைச்சிக்கிறாங்க. அம்மா நீங்க இவ்வளவு நாள் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், உங்களை எப்படிடா வெளியே எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலைமா நீங்க வெளியே வந்துட்டீங்க, இனிமேல் யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நட்சத்திரமும் அபூர்வமும் திரும்பியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஆடினதுல ஆட்டம், இப்பதானே நான் வெளியே வந்திருக்கேன், இனிமேல் ஆட போறதுதான் பெரிய ஆட்டம். அந்த பூமியை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த சாரதா குடும்பம் எல்லாம் அந்த ககன் இல்லாம நடுத்தெருக்கு தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அபூர்வா திரும்பியும் இவங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்பவே ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்காங்க. இன்னும் திருந்தாம யாரையும் நான் சும்மா விட போறது இல்லை, எல்லாத்தையும் கொண்டே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலோட இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே எஸ்பி சூர்யா, உங்களுக்கு தான் நான் இதுல பெரிய நன்றி சொல்லணும், நீங்க மட்டும் உதவி செய்யலைன்னா நான் இவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்திருக்க முடியாது, கண்டிப்பா அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எஸ்பி சூர்யா, மேடம் அது என்னோட கடமை, நான் எப்பவுமே உங்களுக்கு சேகவன் தான், நீங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்காக என்ன வேணா செய்வேன் மேம். உங்களை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியெடுத்ததுக்கு காரணம் என்ன, உனக்கு எத்தனை லட்சம் வேணுமா, என்ன பணம் வேணுமா, இல்ல வீடு வேணுமா, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு, நான் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்புறம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு பூமி வேணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம எஸ்பி சூர்யா. என்னது பூமியாவா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை நட்சத்திரா கோவப்படுறாங்க. ஏய் சூர்யா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏதோ நீ அம்மாவை வெளியெடுக்க உதவி பண்ணியே, சரி அதுக்காக ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் கேட்பேன்னு பார்த்தா உனக்கு என்ன ஒட்டுமொத்த ஆஸ்தியும் வேணுமா? ஆல்ரெடி நான் மட்டும்தான் அந்த வீட்டோட வாரிசுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இவ்வளவு வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த பூமி திடீர்னு எங்க இருந்து வந்தானே தெரியல. இப்ப அவதான் அந்த சொத்துக்கு முழுசா வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன, பூமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் ஆசையும் அடைஞ்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏதோ நீ உதவி பண்ண இதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஏதோ லட்சக்கணக்குல கேட்பேன்னு பார்த்தா நீ என்ன ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்துட்டு எங்களை நடுத்தூர்ல விடுங்களான்னு நினைச்சிட்டு இருக்கியாடா சூர்யா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் ஒரு பக்கம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அபூர்வா, என்ன சூர்யா, என்ன எங்களை வெளியெடுத்துட்டோங்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? அபூர்வா, மோசத்திலயும் பெரிய மோசமானவ அப்படின்னு சொல்லி அபூர்வாவும் திரும்ப உனக்கு பூமி வேணுமா, அவளே அந்த ககன் சத்தை இதுல இருப்பா, உனக்கு எதுக்கு அந்த பூமி, உனக்கு இப்போ என்ன ஒட்டுமொத்த சொத்து மேலே உனக்கு ஆசை வந்துருச்சா, ஒட்டுமொத்த ஆஸ்தி மேலே ஆசை வந்துருச்சா, ஏன் உனக்கு இந்த போலீஸ் இதுல சம்பளம் பத்தலையா, பேசாம இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு ஒட்டுமொத்த சொத்தியை அடைஞ்சிடலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா சூர்யா அப்படின்னு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க எஸ்பி சூர்யா கிட்ட. உடனே எஸ்பி சூர்யா, ஐயோ மேடம் நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கல, எனக்கு உங்க சொத்துல ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு நான் எப்ப பூமியை முறையா பார்த்தனோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல்ல தடங்களா இருந்தது அந்த ககன், அதனாலதான் இப்ப நான் அவனை சுட்டு கொன்னுட்டேன். அவன் இனிமேல் உயிரோடய வரப்போறது கிடையாது, அவன் செத்து போயிட்டான், அவன் பாடி கூட இனிமேல் கிடைக்க போறது கிடையாது, இனிமேல் அந்த பூமி எப்படின்னு தனியா தானே இருப்பா, பிளீஸ் என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதெல்லாம் முடியாது, உன்னால என்ன முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வா பேபி நம்ம போலாம் நட்சத்திரம் கூட்டு போறாங்க. ஐயோ மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் என்ன உங்களை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களை வெளியே எடுத்தது இல்ல, நான் என்ன சும்மா எடுத்தேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சோபா சந்திர கொலை வழக்குல இருக்கிற வீடியோ, விக்ரம கொண்ட வீடியோ எல்லாமே என்கிட்டதான் இருக்கு, பத்திரமா இருக்கு, அதை மட்டும் போலீஸ்ல காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், காலம் ஃபுல்லா நீங்க ஜெயில தான் இருக்கணும், நீங்களே இப்ப முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சூர்யா பிளாக்மெயில் பண்றான். உடனே அப்புறம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இத்தனை நாள என் காலுக்கு கீழே இருந்த இந்த நாயி
இப்ப என்னையே வந்து பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சூர்யா, என்னையே பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மேடம், நான் எப்பவுமே உங்களுக்கு சேகவன் தான். நீங்க பாருங்க, நான் எப்பவுமே நான் உங்களுக்கு உதவி தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரை நான் உங்களுக்கு உதவி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேணுங்கிறது பூமி மட்டும்தான். எனக்கு சொத்துல ஒரு பைசா கூட வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு பூமி மட்டும் கிடைச்சா போதும். பூமி மட்டும் என்னோட மனைவியா வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே நட்சத்திரா, நீ இப்ப இப்படி சொல்லுவ, அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பேச்சு மாற மாட்டேன்னு யாருக்கு தெரியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு சொத்து மேல ஆசை வந்து எனக்கு முழு சொத்து வேணும்னு நினைச்சிட்டு நீ கேட்டனா அப்ப நாங்க என்ன பண்றது? ஐயோ மேடம், நீங்க ஒரு தராசுல பூமியும் வச்சுட்டு இன்னொரு தராசு ஃபுல்லா உங்க ஒட்டுமொத்த ஆஸ்தியும் வச்சா எனக்கு அந்த ஆஸ்தியே வேண்டாம், எனக்கு அதுல ஒரு பைசா கூட வேண்டாம், எனக்கு பூமி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் அவ அழகுல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, அவ ககனுக்காக பண்றது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால அதுக்கு தடையா இருந்த ககனையும் அழிச்சாச்சு. இப்ப எனக்கு தான் அந்த பூமி வேணும், எனக்கு தான் அவ கிடைக்கணும். இதை நீங்க பண்றீங்க, அவ்வளவுதான். பூமியே வந்து அவ வயல எனக்கு கல்யாணம், பூமிக்கும் எனக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இதை விட்டா வேற உங்களுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. உடனே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஏ பூமி, நீ இப்பதான் ககன் செத்து வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்ப, உனக்கு பெரிய அழிவு வரப்போகுதுன்னு நினைச்சான். ஆனா இந்த எஸ்பி சூர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு உன் வாழ்க்கை இன்னும் நரகமாக போகுதுன்னு எனக்கு இப்பதாண்டே தெரியுது. எப்படியோ என் ரூட்டு கிளியர் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க எஸ்பி சூர்யாவுக்கு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம செரி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. மீரா வந்து பார்த்துட்டு, மீரா என்னடா அந்த ககனை போலீஸ் பிடிச்சிட்டாங்களா, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அவனை அரெஸ்ட் பண்ணி கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நம்ம செரி வந்து அழுதுகிட்டே இருக்காரு. என்னடா ஆச்சு, என்ன உன் அண்ணன் அந்த ககனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, அதுக்குதான் அழுதுட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, அண்ணன் செத்து போயிட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இது என்னாச்சு அப்படிங்கும் போது, இல்ல வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து கீழே விழுந்துட்டான், அவன் பாடி கூட இன்னும் கிடைக்கல, அவன் செத்து போயிட்டாமா அப்படின்னு சொல்றான். எப்படியோ அவன் செத்தா நல்லதுதான், அவன் நிம்மதிதான். இதெல்லாம் வந்துட்டு நீ எதுக்கு அவனுக்காக நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க? அந்த சாரதா குடும்பம் வந்து உங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்கல்ல, அதுக்காக தான் அந்த ககனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. நீ எதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்றேங்க. அம்மா, இந்த நேரத்துல கூட நீங்க எப்படிமா இப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி வந்து கோவப்பட்டு இருக்கிறாங்க. இதை நான் முதல்ல அப்பா கிட்ட சொல்லணுமா? ஐயோ சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு உன் அப்பா கிட்ட சொல்லாத, அவ்வளவுதான். அவர் இப்பவே அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கிறாரு. இப்ப நீ இந்த உண்மையை சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு இந்த உண்மையை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், பாத்துக்கலாம், பின்னாடி சொல்லிக்கலாம், தயவு செஞ்சு சொல்லாத சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க கேபி பார்த்தா அப்பதான் வந்து அங்க நர்ஸ் எல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ணி உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது கேபி, வெளியே யாராவது இருந்தா அவங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த நர்ஸும் வெளியே வந்து இவங்க ஒய்ஃப் மீரா இருந்தனால உங்களை உள்ள கூப்பிடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீரா வந்துட்டு, இங்க பாரு சரி, தயவு செஞ்சு நீ ககனை பத்தி எதுவும் சொல்லாத, ககன் செத்து போயிட்டாங்கிற உண்மையை தயவு செஞ்சு உன் அப்பா கிட்ட சொல்லாத, உன் அப்பாவோட உடல்நிலை தான் எனக்கு இப்ப முக்கியம், தயவு செஞ்சு உண்மையை மறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம செரி வர்றாரு, அழுதுட்டே இருக்காரு. உடனே இவர் வந்து மூச்சு திணறிட்டே இருக்கு. நம்ம கேபிக்கா அதையும் பொருட்படுத்தாம நம்ம செரிக்கிட்ட வந்து, டேய் சாரதா எங்கன்னு சாரதா பேரே ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. சாரதா எங்க போனா? கண்டிப்பா அவ இங்கிருந்து போயிருக்க மாட்டாளே, இவ்வளவு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல போயிருக்க மாட்டாளே, கண்டிப்பா இந்த சூழ்நிலை என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாளே, சாரதா எங்க? சரி ககன் என்னாச்சு, ககன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. உடனே நம்ம மீரா வந்துட்டு, இப்ப நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு நீங்க உங்களுக்கு தேவை இப்போ வந்து ரெஸ்ட், நீங்க ரெஸ்ட் எடுங்க, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க, நீங்க தூங்குனா சரியா, நீங்க தூங்குங்க, அப்புறம் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும், எனக்கு இப்ப தேவையில்லை, தூக்கம் இல்லை, என் பையன் என் ககன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும், ககன் எங்க இருக்கான், பாதுகாப்பான இடத்துல இருக்கான்ல, சரி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க. உடனே சரி வந்து அழுக ஆரம்பிச்சிருவாரு. அழுதுட்டு, அண்ணன் செத்து போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இல்ல நீ போய் சொல்ற, கண்டிப்பா நான் இதை நம்ப மாட்டேன், யார் வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, என் பையன் செத்து போக மாட்டான், அவன் சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்திருக்கான், இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த கடவுள் இவனுக்கு இப்படி ஒரு இதை கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க, ககன் கண்டிப்பா அவன் நல்லாதான் இருப்பான், ககனுக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லாதான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க வந்து பைத்தியம் மாதிரி, அதாவது போட்டிருந்த ஒயரு ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டு அப்படி வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாரு. நான் ககனை பார்க்கணும், ககன் எங்க இருக்கான், ககன் கண்டிப்பா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ககன் கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து வெளியே ஓடிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாரதா வந்து அப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு பார்த்தா ககன் அழுதுட்டே இருக்காங்க. கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன், ககன் நீ உயிரோடு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீட்டுக்குள்ள வராங்க. சோஃபால உட்காந்து ககன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது, ககன் உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கல்ல,
உனக்கு எதுவும் ஆகலைல்ல, எல்லாரும் நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் யார் சொன்னதையும் நம்பல, நீ உயிரோட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருப்பாங்க. உடனே ககனும் வந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அதாவது நான் ஆஃபீஸ்ல வேலை இருந்துச்சுமா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஆஃபீஸ் ஒர்க் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ்க்கான தேவையான இதுதான் பண்ணிட்டு இருக்கேன், என்னம்மா ஆச்சு, எதுக்கு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு நீங்க பழகுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, எங்க போயிட்டு வந்தீங்க, நான் உங்களை தேடிட்டே இருந்தேன். இல்ல ககன், உன்னை பத்தி வெளியே எல்லாரும் உன்னை செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, நான் யார் சொன்னதையும் நம்பல, நீ கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ என்கிட்ட வெளியே போனாலும் நீ ஆஃபீஸ் போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவ, அது எப்படி நீ செத்து போயிட்டேன்னு எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைத்திய மாதிரி, அதாவது பித்து பிடிச்ச மாதிரி நம்ம சாரதா வந்து அங்க ககனே இருக்க மாட்டாரு, ஆனா இமேஜினரியா இவங்களே நினைச்சிட்டாங்க ககன் இருக்காரு, அதாவது ஆஃபீஸ் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, தன்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு நம்ம சாரதா பாட்டு பேசிட்டே இருப்பாங்க. ககன், நீ எனக்கு சத்தியம் பண்ணி கூட, நீ என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக மாட்டல்ல, கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அம்மா, நீங்க தான் என்னோட உலகம், இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் உங்ககிட்ட சொல்லாம உங்ககிட்ட கேட்காம நான் ஏதாவது பண்ணிருக்கேனா, சின்ன வயசுல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க தான், என்னோட ரோல் மாடல் நீங்க தான், என் வாழ்க்கையில என் உலகம், ஒட்டுமொத்த உலகம், என்னோட பிரபஞ்சம் எல்லாமே நீங்க தான், உங்களை விட்டுட்டு நான் எங்கம்மா போக போறேன், உங்களுக்கு என்னமா ஆச்சு, நீங்க எதுக்கு இப்போ கவலைப்படுறீங்க, சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சுக்கிறாரு. அது எல்லாமே பார்த்தா கனவு. அதாவது சாரதா வந்து, அதாவது இமேஜினரியா ககன் இறந்ததை ஒத்துக்க முடியாம ககன் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு இவங்களே இமேஜினரியா நினைச்சிட்டு இருக்காரு. சரி சரி, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, முதல்ல நீ வந்து வெளியே போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ககனும் வந்து சத்தியம் பண்ற மாதிரி இருக்கு, பார்த்தா காத்து மாதிரி போயிருது. இப்பதான் வந்து ககன் இல்லைங்கிறத வந்து உணர்றாங்க சாரதா. ககன் ககன் எங்கக்கா ககன் இருக்க, நான் உன்னை பாக்கணும் ககன், ஒரே ஒரு வாட்டி நீ நான் அம்மானு கூப்பிடு ககன், எங்க இருக்க, தயவு செஞ்சு என்னை பார்க்கவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாரும் சொல்றதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் சாரதா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம பூமி வந்து ககனோட போட்டோவை வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. மாமா, என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, என் உயிரை எதுக்கு காப்பாத்துனீங்க, என்னையும் சேர்ந்து நானும் சேர்ந்து செத்துருக்கலாமே, நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்வேன்னு இவங்க வந்து போட்டோவை பத்தி, ககனோட போட்டோவை பத்தி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம பூமி இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து, இங்க பாருமா, இறந்துட்டான், அந்த முதல்ல நீ அக்செப்ட் பண்ணிக்க பழகு, நீங்க பாரு, நீ உன் வாழ்க்கைய பாருமா, அவன் வந்துட்டு ஒரு நினைவுகள் தான், அதை கடந்து நீ வர முயற்சி பண்ணு. என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் ஒண்ணு என்னோட நினைவுகள் கிடையாது, அவர் என்னோட வாழ்க்கை, என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே என்னோட ககன் மாமா தான், அவரை கொன்னவங்களை நான் சும்மா விடவே மாட்டேன், அது யாரா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நீங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ அம்மா, அவன் உன்கிட்ட நடிக்கிறாமா, அவன்லாம் உன்னோட காதலுக்கு வந்து ஒருத்தானவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க, நான் உங்க கூட இருக்கணும், எனக்கு அப்பா பாசம் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து அவர் நடிச்சாரு, அவர் நடிக்கதாமா செய்யறான், அது எல்லாமே பொய்யான நடிப்போம், மேல அவளுக்கு அன்பு இல்ல, அக்கறை இல்ல, நீ அதை புரிஞ்சுக்கோ பூமி, உங்களுக்கு தான்ப்பா ககன் மாமாவை பத்தி தெரியல, எல்லாத்துக்குமே ககன் மாமாவை பத்தி தெரியும், நீங்க உங்களுக்கு எப்பவுமே அவர் நல்லதுதான் பண்ணியிருக்காரு, ஆனா நீங்க தான் அவரை எப்பவுமே எதிரியா பார்த்துட்டு இருக்கீங்க, இப்ப கூட வந்து நீங்க அவரை புரிஞ்சுக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி ககனை பத்தி ரொம்ப பெருமையா, அதாவது அவர் பண்ணது எல்லாத்தையுமே பத்தி நம்ம பூமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரச்சந்திரா வந்து, இவ வாழ்க்கை இப்படியே இருந்தா நாசமா போயிரும், அதனால இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும், ககனோட நினைப்பே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ அவனை மறக்க முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த இதை விட்டு முதல்ல வெளியே வா, அவன் இல்லைங்கிறத நீ முதல்ல ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு சரச்சந்திரா. அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்கப்பா, இப்ப வாங்கப்பா, நம்ம உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த எஸ்பி சூர்யா தான் என் ககன் மாமாவை கொண்டிருக்கணும், அவனுக்கு தான் பரம எதிரியா நினைச்சிட்டு இருந்தான், அவன் தான் சுட்டு கொண்டிருப்பான், எனக்கு தெரியும், அவன் இந்த சின்ன வயசுல என் மாமாவை என் கிட்ட இருந்து பிரிச்சு அந்த எஸ்பி சூர்யா அவனை உயிரோட விட மாட்டேன், சட்டத்து முன்னாடி நின்று அவன் மேல கேஸ் கொடுத்து அவனுக்கு காலம் ஃபுல்லா நான் ஜெயில வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க, இதுக்கு நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன், நீங்க வாங்கப்பா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா சரச்சந்திரா வந்து, இல்லம்மா, எஸ்பி சூர்யா மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், ஏன்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, அவன் சுடலமா, ஏன் அப்ப வேற யாருப்பா சுட்டா, யார் சுட்டா, சொல்லுங்கப்பா சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க, உண்மையை மறைக்காதீங்க, சொல்லுங்கன்னு பூமி கேட்டுட்டு இருக்காங்க. நான் தாமா சுட்டேன், இது நீங்க தானா, யாராவது சொந்த பொண்ணு வாழ்க்கையே இப்படி கெடிப்பாங்களா, ஆனா நீங்க உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என் மாமாவே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, கொண்டுட்டீங்கல்ல, நான் உங்களை தானே என் உலகம் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்களே என் உலகத்தை அழிச்சிட்டீங்களா, என் உலகத்தை இருட்டாயிட்டீங்களே, இதுக்கு மேலேயே நான் உயிரோட இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நீங்க என்ன பூமின்னு ஒரு வாட்டி கூட சொல்லாதீங்க, இன்னையோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் இந்த நிமிஷத்தோட முடியுது, இனிமேல் நீங்களும் என்னோட பரம எதிரி தான் அப்படின்னு சொல்லி என்னோட உலகத்தை அழிச்சிட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருந்துருவீங்களா, கண்டிப்பா இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா தண்டனை, இனிமேல் நீங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க, நானும் இனிமேல் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், என்
பூமி நின்னுமா நான் சொல்றது கேளுமா, என் பேரை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு அருகது கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அது பார்த்தா கனவு. சரச்சந்திர வந்து பூமி கிட்ட உண்மையை சொல்லியிருக்க மாட்டாங்க. சரச்சந்திர வந்து நினைச்சு பாப்பாரு, ஒருவேளை நான் பூமி கிட்ட இந்த உண்மையை சொன்னா அவ கண்டிப்பா என்னை விட்டு இந்த வீட்டை விட்டு மொத்தமா போயிருவா, கண்டிப்பா நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைப்பாரு. இந்த நேரத்துல பார்த்தா எஸ்பி சூர்யா வந்து ஒரு பொக்கையை வாங்கிட்டு வருவாரு. அதாவது பூமிக்கு வந்து ஆறுதல் சொல்ல வராராம். அவருக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும், எப்படியாவது பூமியை கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் முன்னாடி நல்லவளா நடிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு பொக்கையை வாங்கிட்டு வருவாரு. பூமி, உங்களோட இந்த சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு மனசே கேட்கல, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை கொடுப்பாரு. அந்த பொக்கையை வாங்கி அவர் மூஞ்சிலே எரிஞ்சிருவாங்க. டேய், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் என் மாமாவை சுட்டு கொன்ன, எனக்கு தெரியும், உனக்கு என் மாமாவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை, நீ அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ தான் கொலை பண்ணிருக்க, நான் உன்னை இப்படியே விடுவேன்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பா நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் வேலையை இல்லாம பண்றேன், உன் வாழ்க்கை இருட்டாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயோ பூமி, நான் போலீஸ், நான் என்னோட வேலையை தான் செஞ்சேன், இதுக்கு எதுக்கு என்ன போலீஸ்ல எதுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, என் மேல எல்லாம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, நான் என் வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ பொய் சொல்லாத, இங்க பாரு, ஒருவேளை நீ இந்த சட்டத்து பிடியில இருந்து நீ தப்பிக்க முயற்சி செஞ்சாலும் கண்டிப்பா அந்த காலம் உனக்கு பதில் சொல்லும். இந்த இருக்க போற வாழ்க்கையில நீ கஷ்டம்னா என்னன்னு அனுபவப்படா, நீ இருக்கிற எல்லா சொகத்தையும் நீ அனுபவப்படா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப நம்ம பூமி வந்து எஸ்பி சூர்யாவுக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திட்டி, கண்டிப்பா உன் வாழ்க்கை ஃபுல்லா இனிமேல் நரகமா தான் இருக்க போகுது, என் மாமாவை என் கிட்ட இருந்து பிரிச்சல, கண்டிப்பா நீ இதுக்கு அனுபவிப்படா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை சாகுற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இந்த எஸ்பி சூர்யா கிட்ட இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல், சலங்கொலி சீரியல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திக்கிறேன்.